பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த பரிசுத்தமான இந்த காலை வேளையில நம்மை நாமே ஒரு விசையாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள பராமரிப்பின் கரம் நம்மை தாங்கத்தக்கதாக, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாக அவருடைய கிருபையுள்ள கரங்களிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி பரிசுத்தமான கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதே, அந்த நன்மைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் பலக்கரத்தினாலே கர்த்தர் ஒவ்வொரு நாள் எங்களை தாங்கி நடத்தும். எங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தி உடைய மாறாத பிரசன்னத்தினாலே கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாக்கும். தேவ கிருபையின் பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிறைவாய் இருக்கும்படியாய் நாங்கள் இந்த ஆராதனை துவக்கு முதல் முடிவு மட்டுமா என் நேசர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். பாடப்போகிற பாடல், வாசிக்க போகிற வேத வசனம், தியானிக்க போகிற தியானங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ பிரயோஜனமாய் மாற்றினார். நீ திருநாம மாத்திரம் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 16வது பாடல், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் பாடல் புத்தகத்தில் 16வது பாடல், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலும். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய்.
நின்றோடமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம். Our responsive reading, Psalms 103. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கடைசி வசனத்தை யாவும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் அப்படியே நின்றோடமாக நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசித்தேன். அவருடைய ஒரே குமாரனாயிருக்கிற நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மையாட்டு உட்பயிற்சி பிறந்தார். பிலாத்தின் காலத்தில் பார்வையிட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்களுக்கு எழுத்தறினார். பரமண்டலக்கேறி சர்வத்துக்குள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சம் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளோரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசு சபை பசுவாண்டிய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். முழங்கால் பண்ணிட்டு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் பரிசுத்தப்படுவதாக, நீ ராஜ்யம் வருவதாக, நீ சித்தம் பணிகளை செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இன்று மெய்யாக எங்களுக்கு தார், எங்களுக்கு விரோதமாய் மன்னிக்க குற்றங்களை எங்களுக்கு மன்னி ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளுக்குரிய வேத பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 30 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 30 வசனங்கள் முடியும்.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று குறிப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது ஆவிக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாடைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்றார் என்பதே. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 468வது பாடல், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவி ஞானவரே என்கிற பாடல் 468வது பாடல். அருமை ரட்சகரே
ஆமாண்டவே, நீர் எங்களுடைய தகப்பனாயிருந்து எங்களை நடத்து. உடைய பரிசுத்த கரம், உடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்திருக்கிறது. அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உள்ளத்தின் ஆழம் வாய்கள் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம். மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விசேஷமாய் அவரை துதிக்கும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி, அவருடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய தயவுள்ள இரக்கத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவருடைய கிருபையுள்ள பரிசுத்த சமூகத்தை இந்த காலவேளை நாம் யாவரும் நோக்கி அவருடைய வசனத்தினால் கர்த்தர் நம்மை இடைக்கட்டு, அவருடைய பரிசுத்த வசனங்களால் கர்த்தர் நம்மை இடைக்கட்டு, அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறான். இந்த காலை வேளையில் அவருடைய கருத்துல நம்மை நாமே ஒரு விஷயம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அபிஷேக ஒலிபம் நம்முடைய ஆலயத்தில் நடப்பட்டு ஆண்டவரே, உடைய சமூகத்தை நான் நம்பி நாடி வந்திருக்கிறேன். நீர் என்னை கண்ணோக்கி பார்வை பரிசுத்த கரத்தை நம்மை நாமே ஒரு விஷயம் அர்ப்பணித்து ஒப்புக்கொள்வோம். அபிஷேக ஒலிபம். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் காலம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் காலம் தீர்க்கும் தண்ணீர். நீரே வெளிச்சம், நீரே ஜீவனின் வெள்ளனாய், நீரே வெளிச்சம் நீக்குமாய், நீரே ஜீவனின் வெள்ளனாய். நானும் அபிஷேக ஒலிபமரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன். இந்த கொடிய காலங்களிலும் நீர் என்னை காப்பாற்றுகிற காவலராக இருப்பீர். என்னுடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து என்னை நடத்துகிறேன். அந்த கிருபைக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீ பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீ பாய்ச்சுவீரே.
வசனம் என்னுடைய பசியாற்றும். உம்முடைய பிரசன்னம் தான் என்னுடைய தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்துல நான் கடந்து வந்திருக்கிறேன். யார் என்னை கண்ணோக்கி, அப்பா நீர் என்னை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் கிருபை நிறைந்த நல்லா பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறார். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படும்படியா கர்த்தர்களுக்கு உதவித்தார். எங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கிருபை மாறும் எங்களோடு கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல ஒரு காரியம் வசனம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணினார்ல, இன்னைக்கு அவர் விளங்க பண்ணி கொண்டிருக்கு. நாம் பாவிகளாய் இருக்கை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டே அனுசரிக்கப்பட்டது. நிறைய பேரு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பாத்தீங்கன்னா வழக்கமா வைக்கிற ஸ்டேட்டஸ் விட அன்னைக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அதுல பெரும்பாலும் நான் ஒரு பாடலின் வரிகளை அதிகமாக கேட்டேன். ஒரு சினிமா பாடலின் வரிகளை கேட்டேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்புக்கு முன்பாக. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு சில போதகர்கள் கூட ஸ்டேட்டஸா வச்சிருந்தாங்க. பிரியமானவர்களே, தந்தையின் அன்பு உண்மையே நிச்சயமான ஒரு அன்புதான், நம்ம நேசிக்கிற ஒரு அன்புதான். ஆனா இந்த உலகத்துல நம்முடைய இயேசப்பாவின் அன்புக்கு முன்பாக, இந்த அந்த சராசரத்தையும் படைத்த ஆண்டவரின் அன்புக்கு இணையாக இந்த உலகத்துல எதையுமே நாம செலுத்த முடியாது, எதையுமே ஒப்பிட முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நான் இதை பேசுறேன். ஒரு பையன் இருக்கான், ஒரு தகப்பன் இருக்காரு அப்படின்னா, தகப்பனுடைய சொல்லுக்கு அந்த பையன் கீழ்ப்படியல, அவன் துன்மார்க்கமா நடக்கிறான்னா அந்த தகப்ப சொல்ற முதல் வார்த்தை, அவன் எனக்கு பையனே இல்லை. ஆமாதானுங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் துன்மார்க்கமா நடக்கிறான், அவன் தனக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அந்த தகப்ப சொல்ற வார்த்தை, அவன் எனக்கு மகனே இல்லை. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க அவர்கிட்ட கொண்டு போங்க, எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைங்க, நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட். அங்க எங்க தகப்பனுடைய அன்பு மேலானதா இருக்கு? இங்க வேதவசனம் சொல்கிறது, நாம் அப்படி துன்மார்க்கமாய் இருந்தாலும், அப்படி நாம் பாவிகளாய் இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை விளங்க செய்திருக்கிறார். ஆண்டவர் நாம் எல்லாரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். ரொம்ப பெருசா அவர் ஒண்ணு நம்ம கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. வசனம் சொல்லுது, யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களை யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாய் அவதரித்து வந்தார், என்னுடைய பாவத்துக்காய் அவர் மரித்தார், என்னை மீட்கும்படியாய் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து திரும்பவும் வந்து அவருடைய சமூகத்தில் என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிற நிச்சயத்தோடு அவரை விசுவாசித்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இந்த உலக அன்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒழுங்கி போயிடும். இந்த உலக அன்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல தனிச்சு போயிடும். இந்த உலக அன்பெல்லாம் பணத்தை பார்த்து வந்துகிட்டு இருக்கு. என் இயேசுவின் அன்பு ஒரு நாள் மாறாத அன்பு. அது நம்முடைய சொந்த பிள்ளைகளாக பாவித்து நம்மை அரவணைத்து ஒவ்வொரு நாள் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு. அதை நம்ம மறந்து போகணும். வாசிக்க கேட்ட ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடியும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். என்ன ஆவிங்க? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலதான் இன்னைக்கும் நம்முடைய வாழ்வு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய் இருக்கிறது. 28வது வசனம் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏற்பாய். அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய அன்பிலே அந்த அரவணைப்பிலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை பாவித்து நம்மை ஆசீர்வதித்து. ஆகவே இந்த உலகத்துல தாயின் அன்பு தந்தையின் அன்பெல்லாம் ஒரு நாள் தனிச்சு போகும். ஆண்டவருடைய அன்பு மாறாத, அது இம்மட்டும் நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறாங்க. இந்த மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்திருக்கிற அன்பு. அவர் இந்த நாள் வரைக்கும், இங்க இந்த மண்ணில பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சிருக்கார், ஒரு தகப்பனாய் என்னை எப்படியெல்லாம் நடத்திருக்கிறார் என்று சொல்லி சற்று நேரம் நாம் தியானிக்கும் பொழுது, முதலாவதாக அவர் எனக்கு செய்திருக்கிற கிருபை, முதலாவது அவர் எனக்கு செய்திருக்கிற நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இன்னைக்கு இந்த சர்வீஸ் நடத்துற இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் என்னை சுமந்து இந்த காலை நேரம் வரை ஆண்டவர் என்னை சுமந்து வந்திருக்கிறார். அவருடைய வழி நடத்துதல் அல்லது அவருடைய அந்த பிரசன்னம், அவருடைய அந்த போர்ஷிப்பு என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, கடந்த ஓராண்டா எத்தனையோ மக்கள் மரித்து போனார்கள், லட்சக்கணக்கில் மரித்து போனார்கள். அந்த மரித்த மக்களில நான் ஒருவனாய் இருக்கிறேன். வசனம் சொல்லுங்க, ஏசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனதும் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏங்குவேன். நான் சுமப்பேன். நான் உன்னை தப்புவிப்பேன். உன் தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் இந்த நாள் வரைக்கும் நான் உங்களை தாங்கி இருக்கிறேன், ஏங்கி இருக்கிறேன், சுமந்து இருக்கிறேன்.
இனியும் நான் உங்களை தாங்குவேன், இனியும் நான் சுமப்பேன், இனியும் நான் உங்களை ஏந்துவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு. அந்த தகப்பனுடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல வேற எந்த அன்பும் ஈடாகாதுங்க. அது பெற்ற தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய உற்றார் உறவினர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, நமக்காக ஜீவன் தந்து நம்முடைய அன்பை விளங்க செய்த ஆண்டவருக்கு ஈடாக ஒருவரும் ஈடாக. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7 to 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 63ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். எதுக்காக ஆண்டவர் துதிப்பாராம்? இந்த நாள் வரைக்கும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படி, தம்முடைய திரளான தயவின்படி, மகா நன்மையின்படி நம்மை நடத்தினார். அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். பூர்வ நாட்கள் முதல் அவர்களை தூக்கி சுமந்தார். அப்படி சுமந்து வந்ததுனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலே உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இது எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற, எப்படிங்க? நாம் அன்பு கூறுகிற ஆண்டவராலே அல்ல, நாம் அன்பு கூறுகிற நம்முடைய அன்பு நிமித்தமாய் அல்ல, நம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவராலே ஜெயம் கொள்ள திராணி உள்ளவர்களாய் அவர் நம் மீது அன்பு வைத்து இவை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்யும். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். அவர் தாங்கி வந்திருக்கிறார், ஏந்தி வந்திருக்கிறார், சுமந்து வந்திருக்கிறார். இனி வரும் நாட்களிலும் அவர் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்த வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் நமக்காய் மீது கருணை கொண்டு நமக்கு இறங்குகிற கருத்து. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் நமக்கு இறங்கி கிருபை செய்கிறார். எதுல நமக்கு இறங்கி கிருபை செய்கிறார்? 8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எப்படிப்பட்ட குணாதிசயம் பாருங்க. அவர் உருக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், நீடிய சாந்தமுள்ள ஆண்டவர், மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், எப்படிங்க? நாம செய்த பாவத்துக்கு தக்கதாக ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை தண்டிக்கல அப்படின்னா எவ்வளவு பெரிய. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது.
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன பண்ணியிருக்காரு? விலக்கி. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமல் விட்டு நம்மை மீட்டெடுத்திருக்க. சங்கீதம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயைப்படுத்து. உங்களையும் என்னையும் மன்னித்ததனாலதான், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நம்மை தண்டியாம விட்டதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை மாத்திரம் இல்லைங்க, அவருடைய இறக்கம் மாத்திரம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்னைக்கோ மண்ணோடு மண்ணாய் போயிடும். ஒரே ஒரு பாவத்துக்காக வேதத்துல தண்டிக்கப்பட்ட அநேக மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆதாமும் எவ்வளவு புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை புசிச்சாங்க, அந்த ஒரு பாவத்துக்காக தண்டிக்கப்பட்டாங்க. கண்மலையை பார்த்து பேசினாரு, கோலை வச்சு அடிச்சான். மோசே கிட்ட சொல்லிட்டாரு, திரும்ப இந்த காரியத்தை கொடுத்து நீ என்கிட்ட பேசாதட்டாராங்க. எவ்வளோ, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அவனை போல ஒரு சாந்த குணமுள்ள மனுஷன் இல்லைன்னு சொன்னாரு, அவனை போல ஒரு உண்மையுள்ள மனுஷன் இல்லைன்னு சொன்னாரு. நீ ஒருத்தனாலதான் அந்த ஜனங்களை வழி நடத்த வர கூட வா சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா ஒரே ஒரு பாவத்தை நிமித்தம் நினைச்சே பார்க்க முடியும். தாவீது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்பசேபாலின் காரியத்தை நிமித்தத்தை தவிர வேற ஒன்றிலும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாது இருந்தாலும் வசனம் சொல்லு. அந்த ஒரு பாவத்துக்காக ஆண்டவர் அவனை தண்டிச்சார். ஆமாதான். சவுல் பாருங்க, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும் பொழுது நீ இதெல்லாம் செய்யாத நேரம் அதை செஞ்ச, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சவுல ராஜாவாக்கினது என் மனசுக்கு ரொம்ப மனஸ்தாபம். ஒரே பாவத்தை நிமித்தம் அவனை ராஜபாரத்துல இருந்தே ஆண்டவர் தள்ளிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் எண்ணி பார்த்தா அது எண்ணு கடங்காது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்கி நாளே நம்மை ஆசீர்வதித்து நம்ம ஜீவனோடு கூட வைத்திருக்க. பெருந்தொற்று காலத்துல நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இறக்கம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 30, 18, 19 வசனங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு என்ன பண்ணுவாராம்? மறு உத்தரவு. நம்ம கூப்பிட்ட உடனே நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருளுகிற ஆண்டவர். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன பண்ணுவேன்? நித்திய கிருபையுடன் உனக்கு இருக்கும். புலம்பல்ல நாம் வாசிக்கிறோம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி என்ன பண்ணுவாராம்? அவர் மிகுந்த கிருபையின்படி நமக்கு நித்திய கிருபையுடன் இறங்கும் என்றார். இங்க மிகுந்த கிருபையுடன் நான் உனக்கு இறங்கும் என்றார். உன்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக நான் உன்னை தண்டிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு. பிரியமானவர்கள், இந்த நாள் மட்டுமாய் நம்ம சுமைந்து வந்த தகவல், இந்த நாள் மட்டுமாய் நமக்கு இறங்கி நம்மை காத்திருக்கிற தகப்பனுடைய அன்புக்கு ஈடாகும். இந்த உலகத்துல எந்த அன்பும் ஈடாகாது, எந்த அன்பும் அதுக்கு சமமா இருக்கும். 3வது கடைசி மாதம் உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று
நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயா. அப்பப்ப நம் மீது வைத்த அன்பினால நம்மை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, அப்பப்ப நம்மை சிக்ஷிக்கும். ஒரு சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகும். வசனம் சொல்வது, பிறப்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15வது வசனம் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 29:15. பிறப்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு. நாம் அப்படி நம்முடைய ஆண்டவருடைய நாமத்துக்கு வெட்கத்தை உண்டு பண்ணாதபடிக்கு ஆண்டவர் அப்பப்போ நம்ம கண்டிக்கவும் செய்யறாரு, தண்டிக்கவும் செய்யறாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:12 வாசிக்கும் பொழுது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்தில் பிரியமா இருக்கிறாரோ அவன் என்ன பண்றாரா? சிக்ஷிப்பார். அவனை நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். தாம் அன்பு கூறுகிற பிள்ளைகளை ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின 3:19வது வசனத்தை, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து என்ன பண்ணு? மறந்து. ஜாக்கிரதையாயிருந்து மறந்து. நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் யாரெல்லாம் சிக்ஷிக்கிறார், யாரெல்லாம் நேசிக்கிறார் என்பது குறித்து அங்கே தெளிவாக சொல்லும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய நன்மையினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். தம்முடைய மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குகிற ஆண்டவர். இந்த நாள் மட்டுமாய் நம்மை தூக்கி சுமந்து வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிற நாம் யாரும் அந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை சேர்க்கிற பிள்ளைகளார், அந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு மாத்திரம் புகழ்ச்சியை சேர்க்கிற பிள்ளைகளார் இந்த உலகத்துல வாழ்வோம். நாளையில நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம். ஜீவனோடு இருப்பது அவர் நம்மை நேசித்த நேசிப்பு. நாம் ஜீவனோடு இருப்பது அவர் நம் மீது வைத்த அன்பு. இதை கீழாக இந்த உலகத்துல நம்மால் ஒன்றையும் செலுத்த முடியாது. இந்த உலகத்துல தாயின் அன்பும் தகப்பனுடைய அன்பும் அல்லது உடன் பிறந்தவர்களுடைய அன்பும் ஒரு நாள் தனிந்து போகும். மாறாத இயேசுவினுடைய அன்புக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடவுள் நாம் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள்: 1ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ஆராதனைகள் ஆன்லைனில் நடைபெறும். ஒருவேளை 5ஆம் தேதிக்கு பிறகு தளர்வுகள் அறிவிக்கப்படுமானால் வருகிற 11ஆம் தேதி ஆராதனை நேரடியாக நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற நாளிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காணப்போகிற பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். பிறந்த நாட்கள் 28ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் மார்கரெட் சுமதி அவர்களுக்காக, ஒய்ஃப் ஆஃப் பால் பார்த்திபன் அவர்களுக்காக ஜெபிப்போம். 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் ஜெயகிருபா, ஒய்ஃப் ஆஃப் ஐசக் ராஜா அவர்களுக்காக. 30ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற காலன் சன் ஆஃப் தாமஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருமண நாள் காண போகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். 29ஆம் தேதி தன்னுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் ஐசக் ராஜா, மிஸ்ஸஸ் ஜெயகிருபா அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நிறைவாக நாம் யாரும் எழுந்து நின்று பாடத்தில் 234வது பாடல், அப்பா பிதாவே அன்பான தேவா, அப்பா நான் உண்மை பார்க்கிறேன், என் அன்பை நான் உண்மை துதிக்கிறேன் என்று பாடத்தில் 234வது பாடல், அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். சுவாமி கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான இந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினாலே எங்களை மகிழ்ச்சியாக்கி உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி தந்தீர். உமக்கு நன்றி செய்வோம். இந்த இணையத்தின் வாயிலாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுகிரகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதி உம்முடைய கிருபையின் வலக்கரத்தினாலே கர்த்தர் நிரப்பி நடத்தும், தேவைகளை சந்தியும். உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட நிறைவாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே முழுவதுமாய் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அவர்களை தாங்குவதாக, கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக, பலனால் விடை கட்டுவீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த கொடிய கொரோனா காலங்களில நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து நீ நடத்தும்படியாய் உன்னை கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நேசிக்கிற தகப்பன், எங்கள் மீது அன்பு கூறுகிற தகப்பன், இந்த உலகத்தில் அப்படி அன்புக்கீடாக ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணரத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆவியானவர் தாமே முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, எங்களை பலப்படுத்தி நடத்துகிறார். அவர்கள் நாட்களில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணுகிற பிள்ளைகளுக்காக, திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதி. 28ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற அன்பு சகோதரி சுமதி மார்கரெட் அவர்களுக்காக, கர்த்தாவே 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற அன்பு சகோதரி ஜெயகிருபா அவர்களுக்காக, 30ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற அன்பு தம்பி காலனுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 29ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற அன்பு ஐசக் ராஜையா தம்பதிக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளோடு எல்லாம் இப்படி கிருபை பலகரம் நிறைவாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேவ பலனால் கிருபையினால் விடைகட்டி நடக்கும், தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலே எனக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை நீர் உடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகங்கள் நடத்தும் இன்று என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை நிறைவாய் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பீர். இப்போதும் உம்மை தேடி வந்து மனதாலே போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வாருங்கள்.